அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் இப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்றும் கோவி செழியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் இப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்றும் கோவி செழியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசோடு மல்லுக்கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் ஆளுநர் ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆளுநர் அவர்கள் தற்பொழுது துணைவேந்தர் மாநாட்டின் போது இன்றைய தினம் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அதனை கண்டிக்கும் வகையிலுமான அறிக்கையாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என்று சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாகவும், மிரட்டல் என்பது பாஜகவின் டிஎன்ஏவில் உள்ள ஊறி கிடப்பதாகவும், மாநில உரிமையை போராடி பெறுவதுதான் திமுகவினுடைய டிஎன்ஏவில் ஊறி கிடப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என்று அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர் என்று ஆளுநர் RN ரவி இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டின் போது ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அதே நேரத்தில் ஆளுநரை கண்டிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் கோவி செழியன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களை அண்மையில் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து அது நடைமுறைக்கு வந்ததாக அறிவித்ததை அடுத்து ஆளுநர் நியமிக்கக்கூடிய துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரமும் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கக்கூடிய பொறுப்பும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கே இருக்கும் என்ற ஒரு உத்தரவு தான் அந்த சட்ட மசோதா நடைமுறைப்படுத்திய பிறகு அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சூழல்ல இதனை படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள், துணைவேந்தர்கள் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். எனவே அவர்கள் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்கவில்லை என்பது இயல்பான ஒரு விஷயம். இது அரசு சொல்லிதான் செய்ய வேண்டியது என்பது இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பேற்கும், அதாவது இன்றைய தினம் ஆளுநர் RN ரவி கூட்டியிருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் ஏற்பதற்கு தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பேற்கும் என்ற கேள்வியை ஆளுநருக்கு முன்பாக அமைச்சர் கோவி செழியன் இந்த அறிக்கை மூலமாக முன்வைத்திருக்கிறார். மேலும் அண்மையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டார். அரசியல் செய்ய ஆசைப்பட்டால் ஆளுநர் ரவி அந்த பதவியில் போய் அமர்ந்திருக்கலாம் என்று கடுமையான விமர்சனத்தை ஆளுநருக்கு எதிராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆளுநர்கள் அந்தந்த மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர்கள் இருப்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவும் சொல்லவில்லை என்று குறிப்பிடக்கூடிய அமைச்சர் கோவி செழியன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களை எல்லாம் பல மாதங்களாக கிடப்பில் போட்ட ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்கக்கூடிய அவர் பிரதமர் மோடி இதற்கு முன்பாக மாநில முதலமைச்சராக, அதாவது குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமித்து அரசியல் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் தற்பொழுது பாஜக மத்திய அரசு தான் ஆளுநர்களை நியமித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் மூலமாக குடைச்சல் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவுடைய டிஎன்ஏவில் உள்ளதாக சொல்லக்கூடிய அமைச்சர் கோவி செழியன் மிரட்டலை பாஜகவுடைய டிஎன்ஏ மிரட்டல் என்பது இருக்கலாம், துணிந்து மாநிலங்களுக்காக எதிர்த்து நிற்பதுதான் திமுகவுடைய டிஎன்ஏவில் இருப்பதாகவும் அவருடைய இந்த அறிக்கையில இறுதியாக சொல்லியிருக்கிறார். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.